நியூஸ் 18 தொலைக்காட்சியில் கார்த்திகை செல்வன் செய்தியாளர் அவர்கள் கொடுத்த பேட்டியை முழுவதுமாக கவனிப்பவர்களுக்கு அவர் உண்மையை புட்டு புட்டு வைத்து விட்டார், நீங்கள் சொன்னது போல என்பது நன்றாக தெரியும். ஆனால் அடுத்த நாள் காலையில் 5-6 தொலைக்காட்சிகள் மைக்க போடும்போது பல்ட்டி அடிச்சு அப்படியே பேசுகிறார். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இதுக்கு எந்த விதமான விளக்க உரையும் கொடுக்க வேண்டியதில்லை, மக்கள் முடிவு செய்வார்கள். இல்லை, திருமாவளவனுக்கு ஏன் இப்படி ஒரு தருமாற்றம்? எனக்கு உண்மையிலே அது புரியும். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு யார் காசு கொடுத்தாலும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காதவர், கூட்டணி மாறாதவர், நிறைய பெயர்கள் அவருக்கு இருக்கு. பட் இந்த ஒரு விஷயத்துல அவருடைய கருத்துல இருந்து ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்காரு. மேபி மார்ஷல், அதுக்கு ஒரு காரணம் அவருடைய வாக்கு வங்கி இன்று கணிசமான அளவு குறைந்தது 70% 80% விஜய் பக்கம் நகர்ந்து விட்டு அந்த ஒரு விரக்தி காரணமாக அவர் இப்படி பேசுகிறாரோ என்றுதான் நான் பார்க்கிறேன். கணிசமான அளவு தன் வாக்கு வங்கியை இழந்திருக்கிறார், நிரந்தரமாக இழந்திருக்கிறார். அந்த விரக்தி காரணமாக தான் அனுபவசாலியான திருமாவளவனே மாற்றி மாற்றி பேசுகிறார். அது டிஜிட்டலில் பேசுனீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய தாக்கம் என்பது வேறு. பிரிண்ட்லையாவது மிஸ்கோட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம், வேற தவறாக எழுதிட்டாங்க. டிவியில் வார்த்தை இருக்குது சார், தெளிவாக இருக்குது. அடுத்த நாள் 24 மணி நேரத்துக்குள்ள மறுபடியும் கூட்டிக்காரனை போட்டு வேறு மாதிரி பேசுகிறாருன்னா அதுக்கு நம்ம கிரியேட் பண்ண வேணாம். மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டோம்.